கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு நமக்குரிய வார்த்தை, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9:2. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வார்த்தை. இது என்ன வார்த்தை அப்படின்னா, வாக்குத்தத்தம். அது எப்படி இருக்குன்னா, தீர்க்க தரிசனமாக. ஏசாயா புஸ்தகம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். அப்போவுமே அவங்க ஏசப்பா பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறாரு. எதற்காக அப்படின்னா, இருளில் நடக்கிற ஜனங்கள் அப்படின்னா, இருள்னா பாவம், சாபம், வியாதி, வறுமை, தரித்திரம். ஆமாப்பா, ஏசப்பா இந்த உலகத்தில் பிறந்ததே எதுக்காக தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க. அவர் ஒரு இரட்சகர். அவர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மகிட்ட இருக்கிற எல்லா இருளும், பாவம், சாபம், வறுமை, தரித்திரம், வியாதி, பலவீனங்கள், கடன் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மாறும். அதுதான் பெரிய வெளிச்சம். வெளிச்சன்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ ஏசப்பா இந்த உலகத்தில் பிறந்து அடிக்கப்பட்டு இன்று நம்மளோட உலாவுறார். ஆனால் நம்மளோட இருதயத்தில் அவர் பிறக்கணும். இருதயத்தில் பிறக்கணுன்னா உண்மையாக நம்ம ஆண்டவரை நோக்கி, அப்பா என் வாழ்க்கையில் பல பகுதி இருளாக இருக்கு ஆண்டவரே, அப்பா நீங்கள் எனக்குள்ளே உதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக என்ன பண்ணணும்னா நம்ம வாழ்க்கை மாறும். அதுக்காக தான்ப்பா சிலுவையில் ஆண்டவர் அடிக்கப்படுறதற்காகத்தான் என்ன பண்ணார்னா இந்த உலகத்திலேயே பிறந்தார். ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருளான பகுதியெல்லாம் பெரிய வெளிச்சமாய் மாறும். கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமேன்.